வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ. டேய் ஹரி, இன்னும் பாத்ரூம்ல என்னடா பண்ற? மா ஒரு 10 மினிட்ஸ் மா, வெயிட் பண்ணுங்க வந்துறேன். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை தான் குளிப்பானோ தெரியல. அத்தை, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? அத்தை, இந்துமா வாடா, இந்துமா வந்து உட்காரு. இப்பதான் ஷாப்பிங் முடிச்சு வரீங்களாமா? இல்ல அத்தை, நாங்க அப்பவே வந்துட்டோம். நான் அப்பயே வந்து உங்களை பார்த்தேனா நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதனாலதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு போயிட்டேன். எப்படித்தான் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு என்னம்மா, அத்தை நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியாடாமா? அத்தை, நீங்களே பாக்குறீங்களே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அத்தை. ஆமா, எங்க அத்தை மாமாவை காணோம்? உங்க மாமா இப்பதாம்மா தூங்கி எந்திரிச்சு சரி கொஞ்ச தூரம் வாக்கிங் போயிட்டு வரேன்ட்டு போயிருக்காரு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாரு. என்னாச்சத்த, எதுக்கு அப்படி பாக்குறீங்க? ஏண்டா இந்துமா, கல்யாணம் ஆக போற பொண்ணு இப்படியா ஃபேண்ட்டும் சட்டையுமா போட்டு திரியுறது? ஒரு புடவை கட்டி நகை நட்டு போட்டு நல்ல லட்சணமா பூ வச்சு சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? அத்தை, இதுக்குதான் இப்படி பாத்தீங்களா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன் போங்க. போடா இந்துமா, ஏதாவது புடைய எடுத்து கட்டு. சாயந்தரம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் விசேஷ வீட்டுக்கு வர்றவங்க எல்லாம் வந்துருவாங்க. அப்புறம் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இங்க பாரு, கல்யாண பொண்ணு பேண்ட் சட்டையோட தெரியுதுன்னு நினைப்பாங்க. போடாமா, போய் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போடு. அத்தை, நீங்க கவலையே படாதீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவேன், போதுமா? அத்தை, நான் பர்ச்சேஸ் போகும்போது சாரி கட்டி நகையெல்லாம் போட்டு தான் அத்தை போனேன். ஒரே கச கச கசன்னு இருந்துச்சு தெரியுமா? இந்த வெயிலுக்குள்ள இதெல்லாம் கட்டி தெரியறது சுத்தமா பிடிக்கல அத்தை. அதனாலதான் வந்த உடனே பூராத்தை கழட்டி எரிஞ்சிட்டு அப்பாடா இந்த பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டேன். இப்பதான் என்னோட செல்லத்தை சொல்லிட்டீங்கல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க உங்க மருமக நீங்க சொன்ன மாதிரியே நகை நட்டெல்லாம் போட்டுக்கிட்டு புடவைலாம் கட்டிக்கிட்டு சும்மா ஜெல்லுன்னு உங்க முன்னாடி வந்து நிப்பேன். போதுமா? என் அழகியம்மா, நீ இப்படி சிரிச்சு பார்த்து எம்பிட்டு நாளாச்சுதா. நீ இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாக்கல அத்தைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அத்தை, நானுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அத்தை. இங்க பாரு, இந்த நேரத்துலலாம் நீ கவலைப்படவே கூடாது, சந்தோஷமா இருக்கணும். அத்தை, நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கிட்டா? இதுக்கெல்லாம் கேட்கணுமா? வா. சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. அத்தை, இப்படி உங்க மடியில படுத்து தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு. எனக்கு உங்க மடியில படுத்து தூங்கும் போது அப்படியே அம்மா மடியில படுத்து தூங்குற மாதிரியே இருக்கு அத்தை. என்னடா இந்துமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை அத்தை, இப்ப அம்மாவும் அப்பாவும் என் கூட இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல அத்தை. என் தங்க பிள்ளைல, இந்த நேரத்துல அப்படிலாம் நீ யோசிக்க கூடாதுடா. என் தம்பியும் உங்க அம்மாவும் மேல இருந்து எப்பயும் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன், அவங்க உன் பக்கத்திலேயே கூட இருப்பாங்கடா. இங்க பாரு, இந்த நேரத்துல நீ சந்தோஷமா இருக்கணும். இப்படியெல்லாம் எதையோ நினைச்சு கவலைப்படக்கூடாது, சரியா? இல்லத்த, என்னன்னு தெரியல, கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்தே எனக்கு அப்பா அம்மா ஞாபகம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. என்னால அவங்க இல்லைங்கிறத ஏத்துக்கவே முடியல அத்தை. இங்க பாரு, இந்த நேரத்துல இப்படிலாம் பேசிக்கிட்டு சோகமாலாம் இருக்கக்கூடாது, என்னம்மா? நாளைக்கு என்கேஜ்மெண்ட்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல விசேஷ வீட்டுக்கு வரவங்களாம் சொந்தக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நேரத்துல நீ இப்படி இருந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? பொண்ணுக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நினைப்பாங்கல்ல. என் செல்லம்லடா, கொஞ்சம் முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கணும், சரியா? அப்பா அம்மா இல்லைன்னு நீ ஏன் நினைக்கிற? அவங்க உன் பக்கத்துல தான் இருக்காங்கன்னு நினைச்சுக்கோ. இங்க பாருடா, இப்ப அதை நினைச்சு கவலைப்பட்டா அவங்களும் உன் கூட இல்லைன்னு நினைச்சு கவலைப்படுவாங்கல்ல. என் செல்லம்லடா, அப்படிலாம் நினைக்க கூடாது. அத்தை, நான் கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கிறேன் அத்தை, கொஞ்ச நேரம் கழிச்சு போறேன். அதுக்கு என்ன, தாராளமா படுத்துரு, எவ்வளவு நேரம் வேணாலும் அத்தை மடியில படுத்துரு, வேணான்னு சொல்லல. ஆனா இங்க இருந்து போகும்போது சிரிச்ச முகத்தோட தான் போகணும், சரியா? ஏண்டா இந்துமா, உன்னை சரளா நல்லா தானே பாத்துக்கிறாங்க, ஏன் அத்தை திடீர்னு இப்படி கேக்குறீங்க? இல்லடாமா, நீ திடீர்னு இவ்வளோ சோகமா பேசுறியே, அதான் கேட்குறேன். அப்படியெல்லாம் இல்லை அத்தை, சரளா அத்தை அம்மாவை விட அதிகமாகவே என் மேலே பாசம் வச்சுருக்காங்க. அவங்க எப்பயுமே என்னை நல்லா தான் பார்த்துக்கிறாங்க.
எனக்கு அதுலலாம் ஒரு குறைச்சலும் இல்லை அத்தை. ஆனாலும் பொண்ணு வீட்டு சைடுன்னு யாராவது இருக்கணும்ல. எனக்கு அம்மாவுக்கு பிறகு நீங்க தானே இருக்கீங்க. அட கழுத, இவ்வளோதானா? இங்க பாரு, உனக்கு தெரியுமா அத்தை உன் கூடயே தான் இன்னும் 1 மாசத்துக்கு இருக்க போறேன். நிஜமா அத்தை? நிஜமா தான். உங்க மாமாவே சொல்லிட்டாரு, கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்குல்ல, நீ 1 மாசம் இந்த கூடயே இருந்துக்கொண்டு உங்க மாமா இங்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஓ என் செல்ல அத்தை, இதை நீங்க வந்தோடனே முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. என்ன இப்ப சந்தோஷமா? பின்ன சந்தோஷம் இல்லாமலா அத்தை? நீங்க என் கூட 1 மாசம் இருக்க போறீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. இருக்கும்ல. நாங்க தான் எங்க அம்மா இல்லாம சோத்துக்கு சிங்கி அடிக்க போறோம். அத்தை பாருங்க தேவை எப்படி சொல்றான்னு. இங்க இருக்க விடுமா, அத்தை உன் கூட தான் இருப்பேன், போதுமா? ஏமா, என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன இப்படி உங்க மடியில படுக்க வச்சிருக்கீங்களா? உங்க மருமகளை மட்டும் இப்படி படுக்க வச்சிருக்கீங்க. அத்தை அவளுக்கு பொறாம அத்தை. ஏண்டி பேச மாட்ட? நீ பேசவே இல்ல. இந்த ஹரி ரொம்ப வாய் பேசுறானே, எப்படி இவன் வாய் எடுக்கலாம்? பொருடா, இதோ வரேன். ஏய், அவளே பாவம் ஏற்கனவே கவலையில இருக்கா, அவளை ஏதாவது ஒண்ணு சொல்லி உசுப்பேத்திக்கிட்டே இருக்காதடா. போடா, போய் உன் வேலையை பாரு. ஒரு நாளைக்கு 5-6 தடவை குளிக்கிறான். இந்த உலக்கு மேனிக்கு எத்தனை தடவை தான் குளிப்பானோ தெரியல. உலக்கு மேனி இல்லத்த, எலும்பு மேனி. அப்படியே 4 நல்லி எலும்பு ஒட்ட வச்ச மாதிரி. வாளு, என்னையே கிண்டல் பண்றியா? வலிக்குது அத்தை, இங்க பாருங்க அத்தை, காதை பிடிச்சு திருகுறான். டேய் கையிடுறான். ஹரி என்ன விளையாட்டு இது? கல்யாணம் ஆன பொறுப்புல போய் காதை பிடிச்சு திருகிட்டு போ. இங்க பாரு, இனிமேல என்கிட்ட வம்பளுத்த இந்த காதை பிடிச்சு திருகிறதா உனக்கு ஞாபகம் வரணும். இங்க பாருங்கம்மா, இவ என்ன பார்த்து வெக்கலம் காட்டுறா. அப்புறம் நான் என்ன பண்ணாலும் என்ன குறை சொல்லக்கூடாது பாத்துக்கோங்க. இன்னும் சின்ன பிள்ளைமா விளையாடிக்கிட்டு என்னவோ பண்ணுங்க. நான் பாத்ரூம் போகணும். இவன் இன்னார வரைக்கும் பாத்ரூம்ல இருந்துட்டு வெளியிலேயே வரல. நான் போறேன், நீங்க என்னமோ பண்ணுங்க. ஏய் நல்லி எலும்பு. அங்க மட்டும் என்ன வாழுதான்? நான் நல்லி எலும்புனா நீ தட்டக்குச்சி. என்னடி தட்டக்குச்சி? ஏய், என்கிட்ட வம்பிழுக்கிற வேலை வச்சுக்காத. ஏய், அப்படி தாண்டி வம்பிழுப்பேன். என்ன பண்ணுவ? போரு, அத்தை ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில வரட்டும், அதுக்கப்புறம் பாரு நான் யாருன்னு தெரியும். அப்படியா? லூசு, கைய விடுறா. அது இப்ப தெரிஞ்சா நான் யாருன்னு? இப்ப நான் யாருன்னு தெரியும் பாரு. அத்தை அத்தை. ஏய், இப்ப எதுக்குடி அவங்கள கூப்பிடுற? சொல்றேன், பொறு பொறு. ஆடியன்ஸ் வந்துக்கறட்டும், அதுக்குள்ள என்ன அவசரம்? என்னடா இந்துமா, எதுக்கு கூப்பிட்ட? மா, அவ ஏதாச்சும் தேவையில்லாம பேசிட்டு இருப்பாமா. நீங்க போங்க, போய் சரளா ஆண்டி உங்களை கூப்பிட்டாங்களா என்னன்னு பாருங்க. டேய், சரளா கூப்பிட்டா எனக்கு காது கேட்காதா? இந்துமா ஏதோ சொல்லணும்னு சொன்னாலே, நீ சொல்லுடா இந்துமா. இல்லத்த, ரொம்ப நேரமா ஹரி கிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டே இருக்கேன், பதில் சொல்லவே மாட்டேங்கிறா அத்தை. அம்மா தாயே, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். எங்க அம்மா கிட்ட எதுவும் கோர்த்து விட்டுறாதடி. என்ன, நீ கேக்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறானா? டேய் ஹரி, என்னடா நடக்குதுங்க? அவ கேக்குறதுக்கு நீ ஏன் சொல்ல மாட்டேங்கிற? சொல்லு, நீ கேளுடா இந்துமா. சரிங்க அத்தை, இப்ப கேக்குறேன் பாருங்க. ஹரி, உன் ஆளு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டு வர சொன்னனே, கூட்டு வந்துட்டியா? என்னது, இவன் ஆளா? ஹரி, வாயை திறந்தது போதும், அத்தை கேக்குறதுக்கு பதில் சொல்லு. அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. இவ ஏதோ விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. இவன் மேல எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லடா இந்துமா. நீ சொல்லு, யார் அந்த ஆளு? என்ன ஹரி, சொல்லட்டுமா? ஏமா தாயே, உன் காலில் கூட விழுறேன்டி. கூடி அடிச்சு கும்மி அடிச்சுட்டு போயிடாதடி ப்ளீஸ் டி. எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்து ப்ளீஸ். அப்படி வா வலிக்கு. இனிமேல் நீ என்கிட்ட வம்பளுப்ப? சேச்சா, புத்தி இருக்கிறவன் வேணா செய்வானா? என்னமா சொல்றான்? அத்தை, நான் தான் அத்தை மாத்தி கேட்டுட்டேன். அவ ஆள் இல்ல, என்னோட ஆள் வந்துட்டாங்களா, கூட்டு வந்துட்டானான்னு கேட்டேன். என்னடா இந்துமா குழப்புற? அப்பதான் அவனோட ஆளுன்னா இப்ப உன்னோட ஆளுங்கிற. உன்னோட ஆளு வீட்டுல தானே இருக்கான். ஆத்தி, நூலிலையில உயிர் தப்புச்சுண்டா. எங்க அம்மா எல்லாம் கன் மாதிரி கரெக்டா சொல்றாங்களே. அத்தை, ஆளுனா அந்த ஆள் இல்லத்த, என்னோட ஆளு. அதாவது என்னோட ஃப்ரெண்டு பூஜா இல்ல, பூஜா. அவளை பிக்கப் பண்ணிட்டு வர சொன்னேன், அதான் கூட்டு வந்தானா என்னன்னு கேக்குறேன். ஓ, அந்த பொண்ணா? அந்த பொண்ணு அப்பாதே வந்துருச்சுமா, கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கு. சரிங்க அத்தை, அப்ப நான் பூஜா போய் பார்த்துட்டு வரேன். பாய் ஹரி, நான் போய் பூஜா பார்த்துட்டு வரேன். நீ வரியா? தெய்வமே, போதும் தெய்வமே, கிளம்புங்க. அது வரட்டா? இவங்களுங்க, இவங்களும் போயிட்டாங்களா? ஒரு செகண்ட்ல வயிற்றுல புளியையே கரைச்சிட்டாயா? இந்த இந்து கிட்ட எதுக்கும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அடிக்கடி நம்மளை இதையே சொல்லி பிளாக்மெயில் பண்றாளே.
என்ன பண்ணலாம்? ஐடியா அப்படி பண்ணலாம். டேய் சஞ்சய், கெஸ்ட் ஹவுஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா வர்றவங்க தங்குறதுக்கு? மா, நீங்க எந்த விஷயத்துலயும் டென்ஷன் ஆகாதீங்க. எல்லாமே பக்காவா ரெடி பண்ணி வச்சிட்டேன். வர்றவங்க தங்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் ரெடி, நீட் அண்ட் கிளீனா இருக்கு. அப்புறம் நம்ம போக போற ஹாலுமே நீட்டா ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதையும் செக் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆமாண்டா, மாமா தானே பாக்குறாருன்னு அசால்ட்டா இருந்துடாத. நீயும் கூட மாட போய் வேலையை பாடுறா. மா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? நானே பண்ணிக்கிறேம்மா. மாமா கிட்டயுமே போய் கேட்டேன். அவர் ஏதாவது ஹெல்ப் வேணா கூப்பிடுறேன்டா. இப்போதைக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு, நீ வீட்டுக்கு போன்னு அனுப்பி வச்சாரு. அதுக்கு பிறகுதான் இங்க வந்திருக்கேன். போதுமா தாயே? வேற எதுவும் சொல்லணுமா நீங்க? அப்படியே கிழவன் கணக்கா பேசுவான். அவ்வளவுதான்டா, வேற ஒண்ணும் இல்ல. எல்லாரும் பொம்பளை ஆளுங்க எல்லாரும் வந்த பிறகு பூ கட்ட உட்காரணும். அப்பதான் நாங்க பாட்டுக்கு நைட்டு பூ கட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே நல்லா ஜாலியா இருக்கும். இந்த குடும்பத்துல எப்போ நடந்தது? இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு விசேஷம் வச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா சஞ்சய். அதுவும் கரெக்ட் தாம்மா. வீட்டுல ஒரு விசேஷம்னு வச்சுட்டாலே எல்லாருக்கும் ஹாப்பி மூட் வந்துருதுல, அப்படியே சுறுசுறுப்பா ஆயிரும். எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. இப்ப என்கேஜ்மெண்ட்னால ரொம்ப தெரியாது. இன்னைக்கு கல்யாண வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு வைங்க, அப்பப்பா நமக்கு மூச்சு விட கூட நேரம் இருக்காது. ஆமாடா சஞ்சய், கல்யாணம்னா சும்மாவா? பெரியவங்க சும்மாவா சொல்லி வச்சாங்க, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு. சரிடா, கிறிஷோட அம்மா அப்பா வராங்கன்னு சொன்னானே, எப்ப வராங்களா? அம்மா அவங்க ஆல்ரெடி ஏர்போர்ட் வந்துட்டாங்க. கிறிஸ் போய் பிக்கப் பண்ண போயிருக்கான். இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். அத்தை, என்னடா இந்தமா ஒரே ஜாலி மூட்ல இருக்க போல? அது ஒண்ணும் இல்ல. ஏய், இது என்னடி ட்ரெஸ்? போ முதல்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. ஹேய் பொறுப்பா, கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரீ பாடா சுத்திட்டு வரலான்னு பார்த்தா சும்மா இருக்க மாட்டே நீயும். பொறு, நான் போய் கெஸ்ட் ஹவுஸ்ல பூஜா பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்தீங்களாம்மா, உங்க மருமகளை ஃப்ரீ பேர்டா சுத்திட்டு வர போறாங்களாம். எம்பிட்டு வேலை கிடக்கு, அவன் என்ன டென்ஷன்ல சுத்திட்டு இருக்கான். இவளுக்கு ஃப்ரீ பேர்டா பறக்கணுமா? டேய் விடுடா, அவ பாட்டுக்கு சந்தோஷமா இருந்துட்டு போறா. இப்ப என்ன வேலை கிடக்குன்னு அவளுக்கு சொல்ல போற? மா, நான் ஒன்னும் வேலை சொல்லல. போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி நீட்டா அழகா இருக்கலாம்ல. இப்ப எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி பார்த்தா என்ன நினைப்பாங்க? அப்பா, இவனும் கிழவ மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். டேய், அதுக்கு இன்னும் டைம் இருக்குப்பா. அவங்கெல்லாம் வர ஆரம்பிக்கக்குள்ளேயும் நான் வீட்டுக்கு வந்து ரெடி ஆயிருவேன். அது வரைக்கும் நான் போய் பூஜா பார்த்து பேசிட்டு வரேன். ஓகே? ஏய், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்ற? வேடா போட்டோம். அவ இவ்வளவு ஜாலியா இருந்து நான் இத்தனை நாளா பார்க்கவே இல்ல. என் மருமக பாரு, டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு வரா. விடு, ஒரு நாள் அவ பாட்டுக்கு என்ஜாய் பண்ணட்டும். நீ போடா இந்துமா, போய் பூஜா பார்த்துட்டு வா. மா, என்னடா அடுப்புல எதுவும் வச்சுட்டு வந்திருக்கீங்களா? இல்லையே, அடுப்படி வேலையெல்லாம் அப்பதே முடிச்சிட்டனே. அடுப்புல எதுவும் வைக்கலடா. ஏன்? இல்ல, லைட்டா கேஸ் வாட வர மாதிரி இருக்கு. அச்சோ, கேஸ் கண்டு திறந்து விட்டுட்டு வந்துட்டேனா? ஒருடா போய் பார்த்துட்டு வரேன். சரிங்க ஹிட்லர், நான் போயிட்டு வரேன். ஏய், இங்க வாடி. சொல்லுங்க, என்ன? ஏய், என்ன பண்ற சஞ்சய்? விடு, அத்தை வந்துட போறாங்க. ஏய் லூசு பேலே, அத்தை வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்க, சிரிச்சிட்டு இருக்க. எங்க மம்மி இப்போதைக்கு வெளியே வர மாட்டாங்க. நான் தான் பிளான் பண்ணி உள்ள அனுப்பியிருக்கேனே. அடப்பாவி, அப்ப கேஸ் மேல அடிக்குதுன்னு சொன்ன, அதெல்லாம் பொய்யா? ஏன் பொய்ன்னு இவ்வளவு நேரமா தெரியலையா? வர வர ஹிட்லர் ரொம்ப தான் பண்றீங்க. ஓ அப்படியா? அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நான் கிளம்புறேன். ஓய் இரு, எங்க ஓட பாக்குற? என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? ஏய் விடுங்க சஞ்சய், யாரா வந்துருவாங்கன்னு சொல்றேன்ல. அச்சச்சோ, அங்க பாருங்க, அத்தை வராங்க. ஹலோ மேடம், எனக்கு ஆல்ரெடி காது குத்திட்டாங்க. நீ ஒரு புதுசா காது குத்தாதீங்கன்னா. எங்க அம்மா இப்பதானே கிச்சனுக்குள்ள போனாங்க, அப்புறம் எப்படி இங்கிட்டு இருந்து வருவாங்க? ஏய் நிசமாவே அங்க பாருப்பா, இங்க ராணி அத்தை வராங்க. நல்லா ஏமாந்தியா? யார்கிட்ட வரட்டா? ஏய், சாரி அங்கிள், தெரியாம இடிச்சிட்டேன். கொஞ்சம் கூட மேனஸ் இல்ல, பார்த்து நடந்து வர தெரியாது. தெரியாம தானே இடிச்சா. இவர் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? அங்கிள் வாங்க அங்கிள், எங்க ஆன்டியை காணோம்? அவ பின்னாடி வந்துகிட்டு இருக்கா சஞ்சய். ஆமா, இந்த பொண்ணு யாரு? அங்கிள், இவதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. பேர் இந்து. இந்து, இவர் தான் நம்ம கிறிஷோட அப்பா. ஓ, நம்ம கிறிஷோட அப்பாவா? வணக்கம் அங்கிள். நான் அவசரமா இந்த பக்கம் வந்துட்டு இருந்தேனா, அதான் நீங்க வந்ததை கவனிக்கல. சாரி, என்ன மன்னிச்சிருங்க அங்கிள். டே சஞ்சய், என்னோட ரூம் எங்க இருக்குன்னு சொல்றியா? ஒரே புழுக்கமா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். ஓகே அங்கிள், வாங்க, நான் உங்களுக்கு கூட்டு போறேன்.
இந்து போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ரெடியாகு. ம். நீங்க வாங்க அங்கிள், நான் உங்களுக்கு ரூம் காட்டுறேன். டேய் சஞ்சய், அதெல்லாம் இருக்கட்டும். என்னடா நீ இப்படி ஒரு பொண்ணவை கட்டிக்க போற? ஏன் அங்கிள், ஏன் அப்படி கேக்குறீங்க? அவளுக்கு என்ன குறை? இல்ல, இவளை பார்த்தா கல்யாண பொண்ணு மாதிரியே தெரியலையே. அங்கிள், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க இப்பதான் வெளியில ஷாப்பிங் போயிட்டு வந்தோமா, அதனாலதான் அவளுக்கு ரொம்ப கசகசன்னு இருக்குன்னு இந்த மாதிரி லூஸான ட்ரெஸ் போட்டிருக்கா. வேற ஒண்ணும் இல்ல. என்னமோ போ, எனக்கு என்னமோ இந்த பொண்ணை பிடிக்கலப்பா. இவருக்கு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன? சரி அங்கிள், உங்க ரூம் காட்ட சொன்னீங்களா, வாங்க. டேய் சஞ்சய், ஏதோ என் மனசுல தோணதா சொன்னேன், மத்தபடி ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. சரி அங்கிள், பரவாயில்ல, வாங்க, நான் உங்களை போய் ரூம்ல விட்டுட்டு வரேன். என்னப்பா சஞ்சய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா, வாங்கம்மா. என்னப்பா, இவர் வந்த உடனே கலக தெளித்துட்டாரா? ஏய், நான் எங்கடி கலகம் இழுத்தேன்? அதான் பார்த்தாலே தெரியுதே, வந்த உடனே ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கண்டிப்பா யாரையாவது குறை சொல்லியிருப்பீங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு, ரூமை காமின்னு சொன்னாரு, அதான் பேசிட்டு இருந்தேன். வாங்கம்மா, உங்க ரூம் காமிக்கிறேன், நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. அட வாங்கண்ணே, வா திலகா, எப்படி இருக்க? நல்லா இருக்கே சரளா, நீ எப்படி இருக்க? எங்க நீங்க போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க, நான் போய் சரளா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கேன். சரி, என்னமோ பண்ணு. இங்க பாரு சஞ்சய், இவர் இப்படித்தான் யாரையாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இவருக்கு இதுதான் வேலை. அவர் சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத என்ன? சரிங்கம்மா, அவர் சொல்றத நான் பெருசா எடுத்துக்கல, நீங்க உள்ள போங்க. ஏய் வா திலகா, நம்ம ரூமுக்கு போவோம். உன்கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு? டேய் மச்சான், என்னடா ஒரு மாதிரி முடிச்சுட்டே நிக்கிற? எங்க அப்பா அதுவும் சொன்னாரா என்ன? டேய், எப்படிடா நீயும் உங்க அம்மாவும் சொல்லி வச்ச மாதிரியே உங்க அப்பா ஏதாவது பண்ணிருப்பாருன்னு கெஸ் பண்ணிட்டே வரீங்க? ஏண்டா, எங்க அப்பாவை நாங்க என்ன இப்ப நேத்தா பாக்குறோம்? அவரை பத்தி தான் எங்களுக்கு தெரியுமே. ஒரு இடத்துக்கு போன உடனே யாராவது ஒருத்தர் சின்ன தப்பு பண்ணிட்டா போதும், அவங்க இப்படித்தான் சஜஸ்ட் பண்ணிடுவாரு. இந்த பழக்கத்தை அவர் எப்பதான் மாத்திக்க போறாரோ தெரியலடா. ரொம்ப கஷ்டம்டா. ஆனா அங்கிள் கிட்ட இந்த கேரக்டர் நான் பார்த்ததே இல்லையடா. டேய், பார்த்ததில்லன்னு சொல்லாத, நோட் பண்ணதில்லன்னு சொல்லு. எங்க அப்பா எப்பயுமே இப்படித்தான். ஆமா, இன்னைக்கு யாரு குறை சொன்னாரு? நம்ம இந்துவத்தான். அச்சச்சோ, நம்ம இந்துவே சிக்கிட்டாளா? இப்ப தெரியுதாடா நான் ஏன் லவ்வே பண்ணலன்னு. இதுக்கு தான். டேய், உடனே பில்டப் பண்ணாத. உங்க அப்பா இப்படி இருக்கிறதுக்கும் நீ லவ் பண்ணாம இருக்கிறதுக்கும் என்னடா சம்மதம்? சம்மந்தம் இருக்குடா மச்சான், நீயே யோசிச்சு பாரு. இப்ப நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு வையே, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னு வையே, எங்க அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒரு தப்பு கிடைச்சிச்சு, அப்படியே அவ அப்படித்தான் சஜஸ்ட் பண்ணி அவளை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவாரு. இதனால அவளுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் கஷ்டம். இது தேவையா சொல்லு? மா, கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. இவனை இப்படி படுத்து கிடக்கான். மா, இரிட்டேட் பண்ணாதீங்கம்மா, தலை வலிக்குது. நான் வேணான்னு சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. அப்படி டேபிள்ல வச்சுட்டு போங்க. என்ன அம்மாவா? இவங்க அம்மா நினைச்சுதான் பேசிட்டு இருக்கானா? நான் தான் வச்சுட்டு போங்கன்னு சொல்றேன்ல. கீர்த்தி, நீங்களா? நீங்க எப்ப வந்தீங்க? உங்க அம்மா நினைச்சு பேசிட்டு இருந்தீங்களே, அப்பயே வந்துட்டேன். ஓ அப்படியா? மது ரூம் பக்கத்து ரூம் கீர்த்தி, நீங்க மாத்தி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க, நான் உங்க வீட்டுக்கு எத்தனை தடவை வந்திருக்கேன். மது ரூம் எதுன்னு எனக்கு தெரியாதா? மது ரூம் தெரியும்னா அப்புறம் எதுக்கு இங்க வந்தீங்க? இது என்னங்க கேள்வி? உங்க ரூமுக்கு எதுக்காக வருவேன்? உங்களை பார்க்கணும்னா தானே உங்க ரூமுக்கு வருவேன். என்ன என்ன பாக்குறதுக்காகவா? என்ன எதுக்காக பார்க்க வந்தீங்க? அது அது வந்து ராஜு, அன்னைக்கு. என்னாச்சு? ஏன் இப்படி திக்கி திக்கி பேசுறீங்க? எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க, நான் எதை நினைச்சும் கவலைப்பட மாட்டேன். இல்ல ராஜு, அன்னைக்கு நீங்க என் வீட்டுக்கு வந்திருந்தப்ப நான் உங்ககிட்ட கொஞ்சம் ரூடா நடந்துக்கிட்டேன். அதான் எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாவே இருந்துச்சு. அதான் உங்களை பார்த்து சாரி கேட்டுட்டு போலாமேன்னு வந்தேன். ஏங்க, இதுக்காக வந்தீங்க? நான் கூட என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்லைங்க, இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை, நீங்க போங்க. என்னாச்சு ராஜு, ஏன் இப்படி விரக்தியா பேசுறீங்க? முந்திலாம் இப்படி இருக்கவே மாட்டீங்களே. ஏங்க, அப்படி நான் என்ன விரக்தியா பேசிட்டேன்? இங்க பாருங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்ததே தப்பு தான். எனக்கு அதுவே கொஞ்சம் கில்ட்டியா தான் இருந்துச்சு. அதுல நீங்க அசிங்கப்படுத்தி அனுப்புனதெல்லாம் தப்பே இல்லைங்க. அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க, விடுங்க. நான் தான் ஏதோ. இல்ல ராஜு, நீங்க அதை பெருசா எடுத்துக்கலன்னு வாயால சொல்றீங்க. ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நிஜமாவே
நான் அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ராஜு. ஐம் ரியலி சாரி. அட என்னங்க நீங்க வேற திரும்ப திரும்ப சாரி சாரின்னுக்கிட்டு. நான் தாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க உங்களோட பாஸ்ட் பத்தி என்கிட்ட சொல்ல வரீங்கன்னு நினைச்சிட்டேன். அது என்னோட தப்பு தானே. நான் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்ல. ஐம் ரியலி சாரிங்க. நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். அதான் எப்படி கேட்குறதுன்னு தெரியாமல் நானே யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்களே வந்துட்டீங்க. உங்களால் முடிஞ்சா என்னை மன்னிச்சிருங்க. மது ரூமில் தான் இருப்பா. போங்களேன், போய் அவளை பார்த்து பேசிட்டு இருங்க. இங்க பாருங்க, மது பக்கத்து ரூம்ல தான் இருக்கா. எனக்கும் தெரியும். அவகிட்ட போய் பேசணும்னா நானே பேசுவேன். நீங்க ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இங்க பாருங்க ராஜு, எனக்கு உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு. அதான் இங்க வந்தேன். நீங்க என்னடானா இப்படி அசிங்கப்படுத்துற மாதிரி பூ மதுவை பாரு பூ மதுவை பாருனா என்ன ராஜு, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் உங்களை தான் பார்க்க வந்தேன்னு சொல்றேன். அப்புறம் போய் மதுவை பாருன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்போ என்ன, உங்களுக்கு என்கிட்ட சாரி கேட்கணும். கேட்டுட்டீங்களே, நானும் உங்களை மன்னிச்சிட்டேன். போதுமா? இப்போ நீங்கள் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்களா? இல்ல ராஜு, நான் சொல்ல வரதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்க முந்திலாம் எவ்வளவு கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு எப்படி பேசிட்டு இருப்பீங்க. இப்பெல்லாம் நீங்க அப்படி என்கிட்ட பேசுறதே இல்லை. என்கிட்ட பேசுறதே அவாய்ட் பண்றீங்க. எனக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை எப்படி நான் உங்ககிட்ட வாய் திறந்து சொல்றது? அதுதான் எனக்கும் யோசனையா இருக்கு. நான் இதை உங்ககிட்ட கேட்டா தப்பாயிருமான்னு தோணுது. எனக்கு என்ன பண்ணனே தெரியல ராஜு. இங்க நீ என்ன உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கணும் போல தோணுது. என் இதயத்தை வழியில் எங்கேயோ மறந்து தொலைத்து விட்டேன். உன் விழியினில் அதனை எப்போதோ என்னாச்சு கீர்த்தி? அது ஒண்ணும் இல்ல ராஜு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் கீர்த்தி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. இப்ப என்ன கிளம்புன்னு சொல்லாம சொல்றீங்க, அப்படித்தானே? நான் போயிடுறேன், போதுமா? ஹே கீர்த்தி, நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் வெளியில போகணும். அதைத்தான் சொல்ல வந்தேன். நடிக்காதீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இப்பெல்லாம் நீங்க என்கிட்ட பேசுறது இல்ல, பழகுறது இல்ல. மதுவை பார்க்க வந்தாலும் அப்படியே எதேர்ச்சியா பாக்குற மாதிரி இருந்தாலும் திரும்பிட்டு போயிடுறீங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு என்கிட்ட பேசுறதே அவாய்ட் பண்றீங்க? என்ன, நான் உங்ககிட்ட பேசாம அவாய்ட் பண்றேனா? சே, அப்படியெல்லாம் இல்ல கீர்த்தி. அப்படின்னா எதுக்காக என்கிட்ட பேசாம திரும்பி போறீங்க? நான் மதுவை பார்க்க வரப்பலாம் நீங்க என்ன பார்த்தாலும் பார்க்காத மாதிரி போறீங்களே, அது எதுக்காக? முந்திலாம் அப்படி இருக்க மாட்டீங்கல்ல, அதுக்கு பதில் சொல்லுங்க. இங்க பாரு கீர்த்தி, நீ கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு தோணுனா பேசுவேன், தோணலைன்னா பேச மாட்டேன். போதுமா? முத நீ கிளம்பு. என்ன தோணுனா பேசுவீங்க, தோணலைன்னா பேச மாட்டீங்களா? உங்ககிட்ட நான் என்னோட பாஸ்ட் பத்தி சொல்லலங்கிறதுக்காக நீங்க இப்பெல்லாம் பண்றீங்கல்ல. ஒருத்தவங்க மனசுல இருந்து வாய் விட்டு அவங்களா உங்ககிட்ட சொல்லணும். அந்த வார்த்தைகளை தானா பறிக்கணும்னு நினைக்காதீங்க. என்ன உளர்ற? நான் ஒன்னும் உன்னோட பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. நீயா தான் என்கிட்ட சொன்ன. அரைங்குறையுமா சொல்லிட்டு விட்டது நீ. கடைசியில என் மேல தப்புன்ற மாதிரி திருப்பி விடாத. அது மட்டும் இல்லாம உன்னோட பாஸ்ட நான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல கீர்த்தி. இதை நல்லா நோட் பண்ணிக்கோ, ஓகே? உன்னோட பாஸ்ட் எனக்கு தேவையில்லாதது, புரிஞ்சுதா? நல்லாவே புரிஞ்சிருச்சு. இங்க பாரு கீர்த்தி, தயவுசெய்து நீ இப்படி ஃபீல் பண்ணாத. நீ என்ன நினைக்கிற? நான் உன்னோட பாஸ்ட்டை எப்படியாவது உன் வாயால் கேட்கணும்னு நினைக்கிறேன்னு நினைக்கிறியா? சே, அந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையாதுமா. தயவுசெய்து புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். அலறதை நிறுத்து. அப்படின்னா அப்ப எதுக்காக என்ன அவாய்ட் பண்றீங்க? ஸோ நான் தான் சொல்றேனே, உன்னை அவாய்ட் பண்ணல. நீ மதுவோட ஃப்ரெண்டு. மது எனக்கு தங்கச்சி, அதே மாதிரி நீயும் எனக்கு தங்கச்சி தான் கீர்த்தி. ஸ்டாப் இட். இதுக்கு மேல எதுவும் சொல்லி உளறாதீங்க. நான் கிளம்புறேன். கீர்த்தி, என்னை மன்னிச்சிருமா. எனக்கு இதை விட்டா வேற என்ன பண்றதுன்னு வேற வழி தெரியல. அதனாலதான் நீயும் எனக்கு தங்கச்சின்னு சொன்ன. அதை சொல்றப்ப எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா இதை நானே ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன்.